ஹாய் குட்டீஸ், ஒரு ஸ்கூல்ல நடந்த எலெக்ஷன். ஆனா அது கிட்ஸுக்கு ஒரு பெரிய லெசன் ஆகுது. லீடர் யாரு, ஓட் எப்படி? இனியாவும் இமையாவும் இந்த ஃபன் எலெக்ஷன்ல என்ன கத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கதையின் பெயர் இனியா இமையா மற்றும் தேர்தல் ரகசியம். ஒரு அழகான காலை இனியா மற்றும் இமையா ஸ்கூலுக்கு போயிருந்தார்கள். அப்போது டீச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பு சொன்னார். குழந்தைகளே, இந்த வாரம் நம்ம கிளாஸுக்கு லீடர் தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் நடக்க போகுது. அக்கா, எலெக்ஷன்னா என்ன? யார் நல்லா கைட் பண்ணாங்களோ அவங்கள ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணது தான். போட்டியாளர்கள் அறிமுகம். அடுத்த நாள் 3 ஸ்டூடண்ட்ஸ் போட்டியில நின்னாங்க. நான் லைப்ரரி டைம் அதிகப்படுத்துவேன். நான் விளையாட்டு நேரம் அதிகப்படுத்துவேன். நான் கிளாஸ் கிளீனா இருக்க கவனிப்பேன். அக்கா, இவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க. ஆமா, இப்ப நம்ம யார் சூஸ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். வாக்குப்பதிவு. ஆசிரியர் ஒரு பேலட் பாக்ஸ் கொண்டு வந்தார். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் விருப்பமான பெயரை காகிதத்தில் எழுதி பெட்டியில் போட்டார்கள். நானும் போட்டுட்டேன். நானும் ஓட்ட போட்டுட்டேன். முடிவு அறிவிப்பு. அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டன. குழந்தைகள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். இந்த ஆண்டின் கிளாஸ் லீடர் மீனா. அக்கா, எல்லாரும் ஓட்டு போடுனாலதான் லீடர் செலக்ட் ஆனாது. ஆமா, அதுதான் எலெக்ஷன், மக்கள் தேர்வு. அப்படியா? அப்ப நம்ம நாட்டுல சீஃப் மினிஸ்டரையும் பீப்புள் ஓட் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்களா? ஆமா, பெரியவங்க தான் ஓட் போட்டு தங்களுக்கு பிடிச்சவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய ஓட்டு வாங்குறவங்க சீஃப் மினிஸ்டரா ஆவாங்க. அக்கா, நம்ம எப்போ ஓட்டு போடும்? நாம இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னா நம்ம பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் ஓட் போடலாம். அப்பா அம்மா தான் ஓட்டு போடுவாங்களா? ஆமா, 18 இயர்ஸ் ஆன பெரியவங்க தான் எலெக்ஷன் டைம்ல ஓட் போடுவாங்க. தேர்தலின் அழகான முடிவு. அதை கேட்ட இனியா மற்றும் இமையா இருவரும் பெரியவர்கள் ஆன பிறகு நாமும் ஓட்டு போடலாம் என்று மகிழ்ச்சியாக நினைத்தார்கள். அந்த நாளில் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கொண்டார்கள். பள்ளியிலோ நாட்டிலோ ஓட் போட்டுதான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்.